சீதாதேவியின் வார்த்தைகள் அரக்கனின் உள்ளத்தில் இதத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவன் கோபத்தை அதிகப்படுத்தியது. கைகால்களை உதறிக்கொண்டு என்று கர்ஜித்தான். அடி பெண்ணே, எனக்கு புத்தி சொல்கிறாயா? ராமன் வந்து உன்னை மீட்டுச் செல்வான் என்ற நப்பாசையே உன்னை இவ்வாறு பேச வைக்கிறது. அதற்காக உன்னிடம் எனக்கு கோபம் இல்லை. என் பிரதாபத்தை அறிந்தும் அந்த மானிடர்களிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாயே என்று உன் மீது பரிதாபப்படுகிறேன். கண்ணே, அவர்களால் இலங்கைக்குள் வர முடியாது. உனக்கு தெரியாதா? லட்சோபலட்சம் வீரர்கள் நடுக்கடலில் உள்ள இத்தீவை கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறார்கள். அவர்களுடைய காவலை மீறி ஒரு சின்ன ஜந்துவும் இலங்கையுள் நுழைய முடியாது. ராமன் உயிருடன் இருக்கிறானா என்பதே சந்தேகம். ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட அவனுக்கு இருந்த ஒரே சொத்து நீ. உன்னையும் இழந்த பிறகு அவன் எவ்வாறு தலை நிமிர்ந்து நடமாடுவான்? அவமானத்தாலேயே உயிர் துறந்திருப்பான்.